இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான ரெசிபி என்னென்னா தக்காளி சாதம், கடாய் தக்காளி சாதம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லெண்ணெய் நல்லா விட்டுக்கிட்டேன் தாராளமாக. அதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயம். இது காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பூண்டை உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 7-8 பல்லுக்கிட்ட பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அந்த பச்சை கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் வாக்கில். ஸோ அதையுமே நல்லா போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். ஸோ எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தான் பச்சை மிளகாய் போடணும். ஏன்னா அப்படியே போட்டோன்னா பச்சை மிளகாய் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும் எண்ணெயில். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ரொம்ப காரம்னால 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நல்ல ஸ்லைஸாகவே தக்காளியை கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ மூடி போட்டு மூடும்போது நல்லா அந்த ஆவிலே குக் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தண்ணியோ வேறு எதுவுமே இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். ஸோ இதை நல்லா வெந்த உடனே நம்ம சாதம் ஆற வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆகிடும் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இதில் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. காரத்துக்கு வரும் பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் டைம் ஆகுதுன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் கூட ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு பார்த்துட்டு லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோதான் காலி ஆகுதுன்னு தெரியாது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வறுவல். ஸோ இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைக்காய் ரொம்ப தின்னாக இல்லாமல் திக் சைஸில் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கத்தியில் தான் கட் பண்ணேன். பஜ்ஜி கட்டையில் போட்டால் ரொம்ப தின்னாயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கருத்துரும். இதுவே ஆல்ரெடி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இது கூட போடுற மசாலா ஐட்டம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், உப்பு. இதுதான் மெயின். அதுக்கப்புறம் இன்னொன்று அரிசி மாவு. ஸோ அந்த அரிசி மாவு தான் ரொம்பவே சூப்பராக கிரிப்ஸினஸ் கொடுக்கும். 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதையும் மேலாப்பில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை. உடனே கூட கடாயிலையோ இல்லைனா தோசைக்கல்லையோ இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான வாழைக்காய் டேஸ்ட் வறுவல் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிஞலோ ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரையும் தான் நான் ஃப்ரை பண்ணி லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். ரொம்பவே சட்டில்டான காம்போ, டேஸ்டியான காம்போனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹரிபரின்னு டைம் ஆகுது, வீட்டில் இது தான் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.